ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகா கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான 3D ஃப்ளவர் ஃப்ரேம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். சிசர், கிளிட்டரிங் பேப்பர், கோல்ட் இல்லைன்னா சில்வர் கலர், கார்ட்போர்ட், பேப்பர் கப்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட் அண்ட் ப்ரஷ், கொஞ்சம் கடுகு, ஃபெவிகால், A4 ஷீட்ஸ். 3D ஃப்ளவர் ஃப்ரேம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபேப்ரிக்கில் பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒட்டிட்டு ஒரு பேப்பர் கப் எடுத்து அதை பூவோட பெடல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். அதில் எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு இருக்குல்ல அது வந்து போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது காஞ்சோன்னா அதில் வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணிக்கணும். அதை பார்க்க ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் வந்து 3 பண்ணியிருக்கேன். அதில் க்ரீன் கலர் வந்து அடிச்சிருக்கேன். அடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து இலை ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 3D எஃபெக்ட்காக இருக்கும். இது பார்க்க 3D எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் க்ளூகன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பூ செஞ்சுருந்தால அதை எடுத்து ஒட்டிக்கலாம். நான் இது மாதிரி 3 பூ செஞ்சுருக்கேன். அடுத்து நம்ம பண்ண இந்த பேப்பர் ஸ்டிக் வந்து எடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்து இலையை வந்து ஒட்டிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3D ஃப்ளவர் ஃப்ரேம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.